முதல் படம் டெபியூ ஃபிலிம், சின்ன சப்ஜெக்ட், சிம்பிள் பட்ஜெட் இந்த மாதிரிலாம் சொல்லாங்க. அந்த படம் ஓடிடிக்காக தான் எடுக்கப்படுறது பிளான் பண்ணீங்க. அந்த டைம் சரி ஓகே படம் பார்த்ததுக்கு அப்புறம் தியேட்டருக்கு ரிலீஸ்னு சொல்லி போறீங்க, ஃப்ளட் வருது. அந்த டைம் என்ன யோசிச்சிங்கன்னா இது என்ன, இது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது கரெக்டாக போயிடுமா, லேண்ட் ஆகிடுமா, ரீச் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலாக வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு எழுதும் போதே அது வந்து சரி இது ஒரு சின்ன கான்ஃப்ளிக்டோட ஒரு கதை தான், இதை ஒரு ஓடிடிக்கு பண்ணலான்ற மாதிரி தான் எழுதும். அதுக்கப்புறம் அந்த படம் ஹரிஷ் அண்ணன் இவங்கெல்லாம் உள்ளே வரும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் எனக்கு பெருசாக கிடச்சிது, இருக்கிற பட்ஜெட்டோட நல்லா பெருசாக கிடச்சிது. ஸோ ஃபைனலாக படம் முடிச்சுட்டு படம் வந்து ப்ரொடியூசர் சார் பார்க்கும்போது இது வந்து ஓடிடிக்கெலாம் கிடையாது, இது தியேட்டருக்கே இது பண்ணணும், ஏன்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக எல்லா மக்களும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாரு. நாங்கள் என்னென்னா படம் எடுக்கும்போது ஒவ்வொரு டேட்டும் பார்த்து எடுத்தோம். ஏன்னா எப்போல்லாம் மழை வரப்போகுது, ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் தான் பிளான் பண்ணியிருக்கோம், மொத்த படமும் 36 days அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணோம். ஸோ வந்து எல்லாமே எக்ஸ்டீரியரில் ஷூட் பண்ணுறோம், இன்டீரியர் பிரச்சனை கிடையாது. எக்ஸ்டீரியர் ஷூட் பண்ணும்போது அது அந்த தெரு அது வந்து ஷூட்டிங்க்கு பரிச்சயமே இல்லாத ஒரு தெரு தான். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் மழை பெஞ்சா கூட நமக்கு பெரிய ப்ரெஷர் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் வேண்டிட்டு இன்னைக்கு ஷூட்டில் மழை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் காப்பாற்றுச்சு. கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகும்போது மொத்தத்தையும் சேர்த்து வச்சு ரிலீஸ் அப்போ மழை